Hello viewers, புதுசா பார்க்குறவங்களுக்கு வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறதுக்கு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போடுறோம்னா வாட் இஸ் ஏஐன்னு போட போகிறோம். ஏஐ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது நான் வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் பார்த்தலாம். சப்ஸ்கிரைபரில் மோத் கைஃப் K6F அவர் வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் பஞ்சாப் அப்படின்னு வந்து BGMI அப்படிதான் வந்து பேட்டில் மொபைல் ஆஃப் இந்தியா அப்படிதான் வந்து உங்களுக்கு அதுவும் புரியுது பப்ஜி. அதில் வந்து அவர் பேர் வந்து அதான் BGMIல. இப்போ வந்து BGMI பேர் தான் யூடியூப் சேனல்லே இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் சேனல் வச்சிருக்கலாம். ஏன்னா அவர் சேனல் வச்சிருக்காரு. அவர் எடிட்லாம் பண்ணி போடுறேன்னு சொன்னார். அதை வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க சேனல் நேம் வந்து கீழே வந்து அவர் சப்போஸ் எனக்கு கமெண்ட் பண்ணாருன்னா சாரி, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து நான் உங்களுக்கும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி கிடைக்கணும் தான் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொன்று நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ எல்லா கண்டென்ட்ஸும் ஒன்றா போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, நான் தனியாக வந்து பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் என் சேனலில் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஆல் கண்டென்ட்ஸ் ஆஃப் வீடியோவை தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பேன். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ப்ரோ ஏஐ வீடியோஸ்லாம் வந்து போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு அதான் வந்து ஆல் கண்டென்ட் சொல்லியிருப்பேன். அது பிளேலிஸ்ட்லேயும் ஏஐ வீடியோஸ் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து த அன்னோன் ரைடர் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கீழே வந்து அவர் வந்து ஏஐ பற்றி படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னார். அவர் படித்து வந்து சூன் வீடியோ வில் பி ரிலீஸ், அவர் சேனலில் வந்து வீடியோ போடுறேன்னு சொன்னார். அதுக்கு வந்து நான் வந்து ஓகே ப்ரோ, ஐ வில் லேர்ன் அண்ட் அப்டேட் த வீடியோஸ் ஃபார் யூ ஃபார் லேர்னிங் மோர் இன்ஃபர்மேஷன். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பார்ட் 2 ஏஐ வீடியோஸ் என் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை போயிட்டு பார்ட் 1 போட்டால் பார்ட் 2 நெக்ஸ்ட் வந்து வரதா வந்து நான் வந்து இப்போ போட்டிருக்க மாட்டேன். சப்போஸ் கேட்டிங்கன்னா வந்து நான் போட்டுருவேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஏஐ? ஏஐனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஏஐனா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 3 செகண்ட்ஸ் சொல்கிறேன், விட்றேன். சாரி, 1 2 3. இப்போ நீங்கள் கீழே இந்த 3 செகண்ட்ஸ்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து டெக்னாலஜி கம்ப்யூட்டரில் வந்து நம்ம நேச்சுரலாக பண்ணுறத அப்படியே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். எப்படி தான் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ படிப்பு இல்லை பேசுறது இல்லை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இப்போ நம்ம நேச்சுரலாக பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அப்புறம் வந்து டெசிஷன்ஸ்லாம் வந்து எடுக்கிறது அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஏஐயில் வந்து என்னென்ன பண்ணுன்னா ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கறது, கண்டுபிடிக்கிறது. இப்போ ஏதோ சாவி தொடஞ்சிருச்சு, காரோட தொடஞ்சிருச்சு, ஹே இப்போ அலெக்ஸா தான் ஏஐன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஏஐ தான். ஹே அலெக்ஸா வேர்ஸ் மை கீ அப்படின்னு கேட்டால் அது வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து அதனால வந்து நம்ம பேசுகிற லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அதனால வந்து நம்மளோட பேசுகிற லாங்குவேஜ்க்கே திருப்பி ரிப்ளை பண்ண முடியும். அப்புறம் வந்து அதனால வந்து செல்ஃப் டிரைவிங் அப்படிதான் வந்து அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போது அதனால் லேர்ன் பண்ண முடியும், இல்லை பேச முடியும். அப்புறம் வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து செல்ஃப் டிரைவிங் பண்ண முடியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தலாம். ஏஐ பெனிஃபிட்ஸ் தான் வந்து என்னென்ன டைப் இருக்குன்னா டிஜிட்டல் அண்ட் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து இருக்குது. டாஸ்க்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பண்ணிடும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் தான் வந்து டேட்டா என்ட்ரிங் கலெக்ஷன். ஃபிசிக்கல் டாஸ்க் தான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இப்போ வந்து ஏஐ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், சரியான முடிவை வந்து எடுக்கும். அப்புறம் வந்து ஹியூமன் வந்து பண்ணுற வந்து தப்புகளை வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், சர்ஜிக்கல் ரோபோட்டிக்ஸ். அது அப்புறம் வந்து அது 24/7 எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏஐ ஸ்பீட் போனாலும் அது வந்து எப்பயுமே வந்து இதாக இருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து ரிஸ்க்கெல்லாம் வந்து கம்மி பண்ணும். ஹியூமன் ரிஸ்க்கை வந்து எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்ரு ஸ்பேஸ், அப்புறம் வந்து அனிமல் கண்ட்ரோல், அனிமல் கிட்டேருந்து காப்பாற்றும். அப்புறம் ஸ்பேஸுக்கெலாம் போனால் தான் வந்து அந்த ஸ்பேஸில் வந்து அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் ஏஐ என்னன்னா சைபர் அட்டாக் பண்ணும், டேட்டாவை வந்து அழிச்சிரும், அப்புறம் டேட்டாவை வந்து திருடிடும், அப்புறம் வந்து சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் சொன்னோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா போருக்கு. அப்புறம் உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக தான் இருக்குது, நீங்கள் அதில் கேட்டு நான் வந்து கமெண்ட்டில் சொல்ல, இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கிளாரிஃபை பண்ணிடுறேன் அந்த டவுட்டை. ஸோ பாய் மக்களே.